இதுக்கு தாண்டா கரண்ட் ஆஃப் பண்றீங்க, சொல்லிட்டு தான் ஆஃப் பண்ணீங்களா? குழந்தைய வச்சு டெய்லியும் இந்த மாதிரி தான் 2 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆகுது, அதுவும் ரெடில் சரௌண்டிங்ல. இப்ப இவளை கூட்டிட்டு இவ அழுவுறதால நாங்க ரவுண்டு போறோம். இந்த டைம் பாருங்க. என் பொண்ணு என்ன பண்ணாலும் சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் 11 மணிக்கு அவளை கூட்டிகிட்டு ரோட்டில் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம் கரண்ட் இல்லாததால். இன்றைக்கி மட்டும் இல்லை, ரெடில் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி தான் டெய்லியும் கரண்ட் ஆஃப் ஆகுது. கை குழந்தைய வச்சுட்டு நாங்கள் 11 மணிக்கு வேறு வழியே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். ஹாய், முந்தா நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் டெய்லி நைட்டு கரண்ட்டு கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கமெண்ட் ஃபுல்லாக டிவிக்கே கோட்டு போட்டல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போவும் சொல்கிறேன், நான் ஏன் டிவிக்கே ஓட்டு போட்டேன்னு ஃபீல் பண்ணவே இல்லை. சப்போஸ் ரீஎலெக்ஷன் வச்சாலுமே நான் டிவிக்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். அடுத்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வச்சாலுமே நான் டிவிக்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்புறம் எதுக்கு கரண்ட் கட் ஆகுதுன்னா வீடியோ எடுத்து போடுறேன்னு கேட்பீங்க. எனக்கு இருக்க ப்ராப்ளமை நான் ஓட்டு போட்ட உரிமையில நான் வீடியோ எடுத்து போடுறேன். அதை சால்வ் பண்ண வேண்டியது சிஎம் சாரோ இல்லை நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏவோ. இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகுதுன்னு நான் மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருமே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் இருக்க எம்எல்ஏ இதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகுது, அது என்ன ப்ராப்ளம் பார்த்து நாங்கள் சால்வ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னமோ ஏன்டா டிவிக்கேக்கு ஓட்டு போட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரியோ டிஎம்கே டிங்ஸ்ன்ற பேஜ்ல என் பெர்மிஷனே இல்லாம என் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி விடுங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி தான் எல்லாரும் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியும். ஏதோ பண்ணிட்டு போங்க.